ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 8ஆம் நாள் ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 மணி வரைக்கும் பிரதமை திதி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் துவிதியை திதி. இன்று முழுவதுமே பூர நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரைக்கும் சூலம் மேற்கு, பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுருப்போம். சரிங்களா? மேஷம், பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபங்கள். பூர்வீக சொத்து ரொம்ப நாளா நம்மளுடைய கைக்கு வராம இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ஒரு கவலையில இருக்கீங்க இல்லையா? அந்த கவலைகள் அனைத்துமே தீரும் இன்னைக்கு. சரிங்களா? பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மூத்த சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்கு, லாபங்கள் இருக்கு என்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷபம், தொழிலை தவிர இன்னைக்கு உங்களுடைய மனசுல வேற எதை பத்தியான எண்ணம் இருக்காதுங்க. தாயின் மீது அதீதமான ஒரு பரிவை காட்டுவீங்க. அதாவது பரிவினா அவங்க மேல ஒரு அன்பு. பக்கத்துல உட்காந்து பேசுறது, இல்ல அம்மா வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா அம்மா ஊர்ல இருக்காங்க, நீங்க இங்க வேலை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அம்மா கிட்ட போன் பண்ணி ரொம்ப நேரம் ரொம்ப விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க. இன்று உங்களுடைய மன திருப்தியான ஒரு நாளாக அமைகின்றது. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், ஆன்மீகம் சம்பந்தமான முயற்சிகள். ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல மனசு முழுக்களுமே போகும். ஒரு யாத்திரை போறதுக்கான ஏற்பாடு பண்ணலாமா? இல்ல அப்படின்னா பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலுக்கு இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில சில விசேஷமான பூஜைகள் எல்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா? இப்படி சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரும், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே புரியும். இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், பேச்சு திறமையின் மூலமாக எதிர்பாராத ஒரு லாபம் இன்னைக்கு இருக்குங்க. சரிங்களா? அதே நேரத்தில் பேச்சின் மூலமாகவே எதிர்பாராத ஒரு சிக்கலும் இன்னைக்கு இருக்கு. அப்போ ஃபேமிலியில இருக்கிற நபர்கள்ட்ட பேசுறப்போ ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. சரிங்களா? நம்ம எப்பயும் போல ரொம்ப ஜாலியா பேசுவோம். ஆனா அது அதை நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பதில் கொடுப்பாங்க. அந்த டயத்துல நம்ம ரொம்ப கரெக்டா சுதாரிச்சுக்கணும். சரிங்களா? ஆகா, இன்னைக்கு பேச்சு மூலமாக இந்த பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப கவனமா பார்த்து பேசணும்ப்பா. அப்படி சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்மம், இன்று உங்களுடைய நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? உடல் மனம் சுறுசுறுப்பு, ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க. பம்பர மாதிரி இன்னைக்கு சுத்தி எல்லா வேலையும் பார்ப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு மிகப்பெரிய உதவிகரமா இருப்பீங்க. வாழ்க்கை துணைவருக்கு சில நபர்கள் உதவிகரமா இருப்பாங்க. இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைதுங்க. சரிங்களா? செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் இன்று அமைது. அலைச்சல்கள் இருக்கு. பிசினஸ் பண்றவங்க சில நபர்களை பார்த்து பேசுறதுக்காக கொஞ்சம் ஓரளவு வெளில போய் சுத்துற மாதிரி ஒரு அலைச்சல்கள் இருக்கு. இன்று உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம், எதிர்பாராத ஒரு லாபம் துலாம் ராசிக்கு. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபம். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக லாபம். மூத்த சகோதரர் நீங்க வேலை பார்க்குற விஷயத்துக்காக, அதாவது நீங்க பிசினஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதற்காக சில ஐடியாக்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த ஐடியா நீங்க பண்ணுவீங்க. அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், தொழிலுக்காக வாகனம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா இன்று உங்களுடைய மனதில் உதிக்கும். வீட்டிலையும் சரிதான், நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். தாயின் மீது அன்பை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு, எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரிங்களா? சில விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுப்பீங்க. புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம், புதுசா ஒரு கடை ரெடி பண்ணலாம். இப்படி பலவிதமான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. வீடு வாகனம் சம்பந்தமான சில ஒப்பந்தங்கள் இன்னைக்கு போடுவீங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், பேச்சின் மூலமாவே பிரச்சனைகளை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மகர ராசிக்கு அமைதுங்க. சரிங்களா? அப்ப கவனமா பார்த்து பேசுங்க. முக்கியமா குடும்ப நபர்கிட்ட கவனமா பார்த்து பேசுங்க. வெளியில போறப்ப கடையில இருக்கிற நபர்கிட்ட பார்த்து பேசுங்க. நம்ம ஏதாவது நம்ம சொல்ல போய் அதே பெரிய அளவுல பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? அது மாதிரி வர்ற மாதிரி இருந்தா டக்கு சுதாரிச்சுட்டு சைலண்டா இருந்துங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்று திருவோண நட்சத்திரக்காரங்க சந்திராசம் இருக்கிறதுனால திருவோண நட்சத்திரக்காரங்க முக்கியமா இந்த விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களிடம் மிகப்பெரிய உதவிகள் கிடைப்பதற்காக நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. கல்விக்காக இருக்கலாம், இல்ல அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திற்காக சில உதவிகள் எல்லாமே கேட்டு உங்களை தேடி வருவாங்க. அந்த உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று உங்களுடைய மனதும் செய்தால் உடம்பும் செய்தால் அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் இருக்கும். எல்லா வேலையுமே ரொம்ப அழகா பார்ப்பீங்க. ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மீனம், தொழிலுக்காக ஒரு அலைச்சல் இருக்குங்க. தொழிலுக்காக வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழலில் இருக்கு. எதிரிகள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அப்போ
எதிரிகள்னு வந்து யார் நம்ம நினைக்கிறோமோ அவங்க கிட்ட வந்து ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. அவங்கள விட்டு வந்து விலகிடுங்க. ஓகேங்களா? துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி விலகுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.